கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் 93 நாட்கள் நினைவு கூறுதல் தொடர் தியானத்தில் இன்று 9ஆம் நாள். இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு நிழலை தாண்டி நிஜத்தை பற்றுதல். பஸ்கா நிழலிலிருந்து கிறிஸ்துவில் நிறைவு. இன்று நாம் வேதாகமத்தின் ஆழமான ஒரு சத்தியத்தை தியானிக்க போகிறோம். பஸ்கா என்பது பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு வரலாற்று சம்பவம் மட்டுமல்ல, அது வரவிருக்கும் கிறிஸ்துவை சுட்டிக்காட்டும் ஒரு நிழல். அந்த நிழலின் முழு நிறைவை நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நாம் காண்கிறோம். பழைய ஏற்பாட்டில் எகிப்து தேசத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவிக்க தேவன் பஸ்கா அனுசரிப்பை ஏற்படுத்தி அவர்களின் மீட்புக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டி பலியானது. ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது, கிறிஸ்துவே நமது பஸ்கா. அதாவது பஸ்கா ஒரு நிழல், அதன் நிஜம் கிறிஸ்து. இதை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள பஸ்கா ஆட்டுக்குட்டியின் சில முக்கிய அம்சங்களை பார்ப்போம். முதலாவது, ஆட்டுக்குட்டி பழுதற்றது, அதில் எந்த குறையும் இருக்கக்கூடாது. அது போலவே இயேசு கிறிஸ்து பாவமற்றவர், குற்றமில்லாதவர். அவருடைய பலி மட்டுமே பரிபூரணமானது. இரண்டாவது, ஆட்டுக்குட்டியின் எலும்புகள் முறிக்கப்படக்கூடாது. அதுபோல நமது ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போதும் அவருடைய எலும்புகள் முறிக்கப்படவில்லை. இது அவர்தான் உண்மையான பஸ்கா ஆட்டுக்குட்டி என்பதற்கான தெளிவான சாட்சி. இரத்தம் தெளிக்கப்பட்ட வீடு இஸ்ரேல் ஜனங்களின் வீட்டை அடையாளப்படுத்தியது. அந்த இரத்தத்தை கண்டு சங்கார தூதன் கடந்து போனார். அதுபோல இப்போது கிறிஸ்துவின் இரத்தத்தால் சபை அடையாளப்படுத்தப்படுகிறது. சடங்கு ஆச்சாரங்களால் அல்ல, கிறிஸ்துவின் இரத்தத்தின் மேல் வைக்கிற விசுவாசத்தினால் நாம் தேவனுக்கு சொந்தமானவர்களாகிறோம். நான்காவது, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. பஸ்கா ஆட்டுக்குட்டி தனி குடும்பமாக அல்லது ஓரிரு குடும்பமாக சேர்ந்து தனித்தனி ஆட்டுக்குட்டிகளாக புசிக்கப்பட்டது. ஆனால் நமது பஸ்காவாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய பலி ஒட்டுமொத்த உலகிற்குமான ஒரே தேவ ஆட்டுக்குட்டியின் பலி, அதாவது ஒரே ஈடுபலி அல்லது மீட்கும் பொருளாகும். சங்கார தூதனின் சங்காரத்திலிருந்து முதற் பிறந்தவர்கள் முதலில் காக்கப்பட்டது போல சபை கிறிஸ்துவின் மாம்சத்தை, அதாவது அவருடைய ஈடுபலியை விசுவாசத்தால் புசிப்பதன் மூலம் முதலில் பெற்றுக்கொண்டு நீதிமானாக்கப்பட்டு ஜீவனுக்கான பாதையில் கடந்து செல்கிறது. இப்போது கிறிஸ்துவில் ஏற்பட்ட நிறைவை காண்போம். இயேசு தம் வாழ்க்கையின் கடைசி இரவில் சீஷர்களுடன் ராபோஜனத்தை உண்டார். அப்போது அவர் ஒரு புதிய நினைவு கூறுதலை ஏற்படுத்தினார். இது என் சரீரம், இது என் இரத்தம், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று கூறினார். அப்பம் அவருடைய சரீரத்தை குறிக்கிறது. அது நமக்கு கிடைக்கும் நீதியை சுட்டி காட்டுகிறது. திராட்சை ரசம் அவருடைய இரத்தத்தை சுட்டி காட்டுகிறது. இது அவருடைய பலியை ஒத்த பலியில் நமக்கான பங்கெடுப்பை குறிக்கிறது. அப்போஸ்தலர் பவுல் கூறுகிறார், நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பெற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? இதில் நமக்கான ஆவிக்குரிய பாடம் என்ன? நிழலான பஸ்காவில் முதல் பிறந்தவர்கள் காக்கப்பட்டு இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றார்கள். கிறிஸ்துவில் நிறைவாக முதற் பேரானவர்களின் சபை பாவமும் மரணமும் கொண்ட அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று ஜீவனுக்குள் பங்கெடுக்கிறது. புதிய உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்பாக முதற் பேரானவர்களின் சபை நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்துவின் இரத்தத்தால் காக்கப்படுகிறது. எதிர்காலத்தில் இந்த புதிய உடன்படிக்கையின் மூலம் உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும். பஸ்கா ஒரு சடங்கு அல்ல, அது கிறிஸ்துவை சுட்டி காட்டும் தேவனுடைய திட்டம். அந்த நிழல் இயேசு கிறிஸ்துவில் முழுமையாக நிறைவேறியது. அவருடைய இரத்தத்தினாலே நாம் ஜீவன் பெற்றோம். நாம் கேட்ட இந்த சத்தியத்தை நம்முடைய இருதய பலகையில் எழுதி கொள்வோமாக. தேவ கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது 93 நாட்கள் தொடர் தியானத்தில் நாளைய நமது தியானத்தின் தலைப்பு நினைவு கூறுதலின் காலமும் அதன் முக்கியத்துவமும். இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுபோன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.